வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. என்னடா இது செவுர் ஃபுல்லா சிவப்பா இருக்கு பாக்குறீங்களா? அது பானுப்ராக் இல்ல, அது பெயிண்ட். ஏன்னா நம்ம டெல்லி ரீச் ஆகிட்டோம். இப்ப நம்ம இந்தியா கேட் பார்க்க போறோம். அங்க போய் பார்த்தாதான் தெரியுது இந்தியா கேட் க்ளோஸ்டுன்னு. என்னடா இது அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கேன்னு வந்துட்டோம். நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த ஏமாற்றத்தை மறக்கிறதுக்காக நாங்க போன இடம் தான் கரோல்பாக். அங்க போய் ஒரு குட்டி ஷாப்பிங்க போட்டு முடிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். வழி எல்லாம் தாபா வந்தது. சரி, இந்த தாபா பெருசா இருக்கேன்னு சொல்லிட்டு உள்ள அடம் பிடிச்சி போனோம். ஆனா வேன்ல இருந்து யாரும் வரல. ஏன்னா அவ்வளவு குளிர். இங்க குண்டு குண்டா தெரியுதே குலோப் ஜாமுன் மாரி, அதுதான் பன்னீர் மஞ்சூரியன். ஆனா உள்ள பன்னீர் இல்ல. சரி, ஓகே, ஏமாத்திட்டு போங்கடா அப்படி சொல்லிட்டு நாங்க எங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். முகக்கவசம், வாய்க்கவசம், கை கவசம் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நாங்க எங்க பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரொம்ப தூரம் டிரைவ் பண்ணதுனால டிரைவருக்கு தூக்க கலக்கம் வந்துடுச்சு. அதனால ஒரு டீ கடையில வண்டியை ஸ்டாப் பண்ணி இறங்கிட்டோம். சுத்தி பாருங்க, ஏதோ சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கா? ஆனா சொர்க்கம் இல்ல, இது டீ கடை. என்னடா சங்கர் வித்தியாசமா பாக்குறாரே சொல்லிட்டு நான் திரும்பி பார்த்தா, ஆனா நம்ம டிரைவர் பையா பொம்மை கிட்ட போய் ட்ரெஸ் விலை என்னன்னு கேட்டு இருக்காரு பாருங்க. என்ன இது? அடிக்கிற குளிருக்கு கொஞ்ச நேரம் நெருப்புல கையை விட்டு விளையாட்டு இருந்தோம். அப்படியே பின்பக்கம் திரும்பி பார்த்தா ராக்காயி மூக்காயி எல்லாம் டீ குடிச்சிருக்காங்க. யாருடா அது? திரும்பவும் பார்த்தா நம்ம டிரைவர் பையா திரும்பவும் பொம்மை கிட்ட வந்துட்டாரு. லிப்ஸ்டிக் ஷேட் என்னன்னு கேட்டிருக்காரு. இப்போ டிரைவர் பையா, பொம்மை கிட்ட பேசுனது போதும், வாங்க வண்டி எடுங்க சொல்லிட்டு வண்டி எடுக்க ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டோம். அண்ணே, என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? ஃபீலிங் பிட்டி ஃபார் டிரைவர். ஏன்னா கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் எதுவுமே தெரியல. ஃபுல்லா பனியா இருக்கு. சரி, நம்ம போய் தூங்குவோம் சொல்லிட்டு தூங்குடா கை புள்ள சொல்லிட்டு தூங்க ஆரம்பிச்சுட்டேன். எழுந்து பார்த்தா ஒரே ஆச்சரியம். வணக்கம்டா மாப்பிள்ள, நான் தான் சூரியன். நீ இது வரைக்கும் என்ன விடிய காலில பாத்திருக்கியா? இப்பயாச்சும் பாரு சொல்லிட்டு என்ன சூரியன் தட்டி எழுப்புச்சு. அதையும் மீறி நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் எழுந்து பார்த்தா டனலு. என்னடா டனல் இது? எத்தனாவது டனல்ரா அப்படி கேட்டா இது 3வது டனலு. நீ இன்னும் தூங்கிட்டே இருக்கே சொல்லிட்டு பக்கத்துல இருக்க பொண்ணு சொல்ல, அதுக்கப்புறம் தூங்குறனா பாரு அப்படி சொல்லிட்டு கைப்புள்ள எழுந்து உட்கார ஸ்டார்ட் ஆயிட்டேன். சண்டிகர் டு மணாலிக்கு மொத்தம் 14 டனல்ஸ் இருக்கு. அங்க தெரியுது பாருங்க, அதுதான் புது டனல். அது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எல்லாம் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. இது மாதிரி டனல்ஸ் எல்லாம் எதுக்காக கட்டுறாங்கன்னா, நம்ம போற வழியை ஷார்டன் ஆக்குறதுக்காகவும் லேண்ட்ஸ்லைட்ஸ்ல இருந்து நம்மள பாதுகாக்கிறதுக்காக தான் கட்டுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு வித்தியாசமான குகை. அதுதான் எக்ஸிபிஷன்ல வைப்பாங்களே பேய் வீடு, அது மாதிரியான ஒரு குகை. ஃபுல்லா இருட்டு. அதுக்கப்புறம் டனல்ஸ் எல்லாம் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க பார்த்தது ஒரு பிரம்மாண்டமான ஹாட் ஏர் பலூன். எவ்வளவுன்னு அப்படி கேட்டா 4000 சொன்னாங்க. மாச கடைசி கையில 10 பைசா இல்லைன்னு வந்துட்டேன். இதுதான் நம்ம ரூமோட பேக் சைட் வியூ. என்னடா மணாலி சொல்லிட்டு தம்ப்லைனை வச்சுட்டு இங்க ஸ்னோவே இல்லைன்னு பாக்குறீங்களா? ஆமா, நாங்க போகும்போது ஸ்னோ இல்ல. நாங்க போனது ஜான்வரி 13. சரி, ஸ்னோ தானே இல்ல, குளிர் கம்மியா இருக்கும் பார்த்தா குளிர் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு கிளம்பி எல்லாரும் போட்டோ எடுத்துட்டு அடிமாதேவி டெம்பிளுக்கு கிளம்பியாச்சு. இங்க பாருங்க, இதுதான் அடிமாதேவி டெம்பிள். இந்த டெம்பிளை பார்த்தாலே எனக்கு ஞாபகம் வருது ரோஜா படத்துல அரவிந்த் சாமி டெரரிஸ்ட் எல்லாம் கிட்னாப் பண்ணிட்டு போவாங்களே, அதுதான் ஞாபகம் வரும். இந்த கோவில் 1553ல ராஜா பகதூர் சிங் கட்டியிருக்காங்க. யாருக்காகனா பீமரோட வைஃப் இடிமா தேவிக்காக கட்டின கோவில் இது. இந்த கோவிலை சுத்தி ஃபுல்லா அனிமலோட ஹார்ன்ஸா தான் இருக்கும். வந்ததுக்கு சில பல போட்டோவை எடுத்துட்டு அங்க என்னடா கும்பலா இருக்கு வாங்க போலான்னு ரேஷ்மிகா கூப்பிட, அங்க போய் பார்த்தா அது இமாச்சலோட ட்ரெடிஷனல் ட்ரெஸ் தான். ஒரு முசக்குட்டி கூட ஒரு போட்டோகிராஃபர். இவங்க 2 பேரையும் கூட்டுக்கிட்டு ஒரு 30-40 போட்டோவை எடுத்து தள்ளிட்டோம். அப்படியே சங்கரை பாருங்க, அந்த மொசக்குட்டியை பயமுறுத்திட்டு இருக்காரு. இதையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா ஒரு யாக் நின்னுச்சு. சரி உட்காரலாமான்னு போய் பார்த்தா யாக் என்ன திரும்பி பார்த்து கேக்குது, நீ எல்லாம் உட்காந்தா நான் என்னத்துக்கு ஆகுறது, புதைப்பதற்குள் ஓடி விடு அப்படி சொல்லிடுச்சு. சரி பொழைச்சு போன நான் விட்டுட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்க்கிங்ல போய் வண்டி எல்லாம் போனா இங்க ஒரு அற்புதமான காட்சி தென்பட்டுச்சு கண்ணுல. ஜூமை போட்டு ஒரு கிளிக் எடுத்துட்டோம். சரி வாங்க உங்களை போட்டோ எடுக்கலான்னு கூப்பிட்டா சிரிக்கவே இல்லை. சிரிங்களாங்க அப்படி சொன்னா எப்படி சிரிக்கிறாரு என்ற மாதிரி ஒரு நாள் சிரிக்க முடியுமாதா? எங்க நீ சிரி. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் மால் ரோட். மால் ரோட் ஃபுல்லாவே ஷாப்பிங் நிறைய பண்ணலாம். மோமோஸ் கடை, சித்து கடை நிறைய இருக்கும். அந்த சித்து ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சது. அங்க பாருங்க கேஷுவலா நடந்து வராங்களா 2 பேரும். நம்ம மணாலை சுத்தி பார்க்க வந்தோமா இல்ல இவங்கள போட்டோ பிடிக்க வந்தோமானே தெரியல. எங்கடா போறீங்க அங்க? சரி போவோம், பின்னாடி போய் தானே ஆகும், என்ன பண்றது அப்படின்னு போய் பார்த்தா அது பெயிண்டிங் பண்ற கடை. பெயிண்டிங்க்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லையே. பக்கத்துல கேமரா திருப்புவோம், என்ன கடை இருக்குன்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு
திருப்பி பார்த்தாதான் தெரியுது அது மோமோஸ் கடை. இதோ வந்துட்டேன் அப்படின்னு போயிட்டேன். सिद्धू ने बहुत अच्छा है அடடா வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஷாப்பிங் பண்ண வரைக்கும் போதும், வா நம்ம ரூம் பக்கம் போலான்னு போனா அங்க ஏதோ எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னன்னு போய் கேட்டா அன்னைக்கு அவங்களுக்கு போகியாம். இந்த கடலை முட்டாய், எள்ளு உருண்டை, வேர்க்கடலை எல்லாத்தையும் நெருப்புல போடுவாங்களா? என்னது நெருப்புல போடுவீங்களா? இதெல்லாம் நான் வாயில போட்டு தானே பழக்கம் அப்படி சொன்னேன். கொஞ்சம் சம்பிரதாயத்துக்காக போடுங்க அப்படி சொல்லிட்டு போட சொன்னாங்க. சரி போட்டுட்டு கொஞ்சம் வாயிலையும் போட்டேன், கொஞ்சம் நெருப்புலையும் போட்டேன். ஹாப்பி போகி இன் மணாலி. ஸோ மவுண்டன் கிளிஃப்ல எங்களோட ஃபர்ஸ்ட் டின்னர் சாப்பிட போகிறோம். ஸோ எங்களுக்கு என்னென்ன ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து स्वीट गीर राइस गीर தானே அது? இது என்னது? இது ரைஸ் கீர். இது என்னது? ரைஸ் கீர். ரைஸ் கீர் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலனா ஆலு போட்டு ஆலு புர்ஜி. ஆலு புர்ஜி பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிரேவி பண்ணியிருக்காங்க, ராஜ்மா போட்டு, ராஜ்மா கிரேவியா. அப்புறம் பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்டீம்டு ரைஸ் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா ஒரு டப்பா ஃபுல்லாக சப்பாத்தி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வெஜிடபிள் சாலட்ஸ் இருக்குது. கண்ணார் படக்கூடாது சொல்லிட்டு பச்சை மிளகாய் வச்சுருக்காங்க கைஸ். இதை ஷோ மீ. யா குட் க்ளோஸ் இட் க்ளோஸ். Yeah. We have soup. Then why is this? For gravies. Okay. ரைஸ் கீருக்கு. Rice cake. Okay. அது என்னன்னு பார்த்தா டீ காஃபி எல்லாம் இருக்கும். கேட்டாங்களே போங்கள. FIRST. மாதிரி யாரு சேட் பண்ற? ஸ்டார்ட் எடுங்க. சாப்பிடுங்க. சரி அம்மா போட்டவா? அண்ணி வாங்க நீங்க சாப்பிடுங்க. பிளேட் எடுங்க. இவங்க 2 பேரு தான் இந்த ட்ரிப்போட ஆர்கனைசர். இந்த ட்ரிப் இவ்வளவு வெற்றிகரமா போயிட்டு வந்தது காரணமே இவங்க தான். அதுக்கப்புறம் நாங்க ஒரு குட்டி ரீல்ஸை போட்டுட்டு நாங்க எல்லாரும் தூங்க போயிட்டோம். பாய்.